சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆடி அமாவாசைக்கு பிறகு இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் முன்னோர்கள் பித்ருக்கள் உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்கிறார்கள் என்று அர்த்தம். அது என்ன அறிகுறி, எப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளுமே ரொம்ப சிறப்பு. மத்த நாட்கள்ல நம்ம திதி குடுக்கலைனாலும் இந்த 3 அமாவாசைகள்ல கட்டாயம் நம்ம முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் திதி குடுத்தே ஆக வேண்டும். ஆடி அமாவாசையில் முன்னோர்கள் பித்ரு லோகத்தில் இருந்து நம் இல்லம் தேடி வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அவங்க புரட்டாசி மாதம் அமாவாசையில நம்ம இல்லம் வந்து நின்று நம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களை ஏற்றுக்கொண்டு தை அமாவாசையில் மீண்டும் பித்ரு லோகத்தை சேர்வதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அதனாலதான் இந்த 3 அமாவாசைகள்ல கட்டாயம் நம்ம திதி கொடுக்கிறோம். நம்ம முன்னோர்களை நினைத்து தான தர்மம் செய்யணும். இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அந்த தான தர்மத்தின் மூலம் அவர்களுக்கான உணவுகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் மனதார நம்மள வாழ்த்தி செல்றாங்க. முன்னோர்களோட ஆசீர்வாதம் எந்த குடும்பத்துல இருக்கோ அந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடும் அந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும். இந்த 3 அமாவாசையிலும் 3 தலைமுறை பித்ருக்கள் நம் இல்லம் தேடி வருவார்கள். அதனால்தான் இந்த 3 அமாவாசையும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆடி அமாவாசை முடிஞ்சிருக்கு. இப்ப ஆடி அமாவாசை முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம வீட்டுல ஒரு சில அறிகுறிகள் இருக்கிறதுனால நம்மளே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுல நம்ம பித்ருக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது. அது என்னென்ன அறிகுறி அப்படிங்கிறத பார்க்கலாம். அறிகுறி 1, நம்ம வீட்டை சுத்தி நிறைய வண்ணத்து பூச்சிகள் பறந்து செல்வதை நம்ம பார்த்துருக்கோம். வண்ணத்து பூச்சிகள் சாதாரணமா என்ன பண்ணும், நம்ம இருக்கிற வீட்டு பக்கம் எப்பயாவது வரும், வந்தோடனே போயிடும். ஆனா பித்ருக்கள் நடமாட்டம் இருந்தால் வண்ணத்து பூச்சி நம் வீட்டை சுற்றி சுற்றி வரும், வீட்டுக்குள்ள வரும், வீட்டை சுத்தி சுத்தி வரும். அதிகமா நீங்க வண்ணத்து பூச்சிகளை பார்க்கலாம். 2வது அறிகுறி காகம் கரைவது. அதாவது நம்ம வீட்டுக்கு நேர் எதிரில் நின்று காகம் கத்திக்கிட்டே இருக்கும். ஒன்று சாப்பாடு கேட்டு கத்தும். இன்ன வரைக்கும் நீங்கள் அதிகம் சாப்பாடு கூட வைக்கலைனாலும் இந்த சில நாட்களாக உங்கள்கிட்ட காகம் கத்தி அந்த சாப்பாடு நேரத்தில், அதாவது உங்கள் பித்ருக்கள் உங்கள் வீட்டில் உங்கள் முன்னோர்கள் எந்த நேரத்தில் சாப்பிடுவாங்களோ அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து கத்தும். அந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச உணவை நீங்கள் காகத்துக்கு வைக்கும்போது காகம் அதை வயிறார உண்ணும். காகத்தின் ரூபத்தில் உங்கள் முன்னோர்கள் அதனை வயிறார எடுத்துக்கொள்கிறார்கள். 3வது அறிகுறி, ஒரு வீட்டில் தாத்தா பாட்டியோ இல்லை அம்மா அப்பாவோ யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நீங்கள் யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க. ஆனால் ஒரு சமையல் செய்யும் போதோ இல்லை நீங்கள் நடந்து கொடுக்கும்போதோ அவங்க திருப்பி எந்த இடத்துல உட்காந்துருப்பாங்களோ அந்த இடத்துல திருப்பி வந்து உட்காந்துருக்கிற மாதிரி, உங்கள்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி, அவங்க தண்ணி சலசலன்னு சத்தம் கேட்கறது மாதிரி, இது போன்ற அறிகுறிகள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் பித்ருக்கள் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 4வது அறிகுறி, காற்றின் வேகம் வழக்கத்தை விட சற்று அதிகமாக இருப்பது. ரொம்ப இல்லை, ரொம்ப இந்த படத்துலலாம் காமிக்கிற மாதிரி படபடன்னு அந்த மாதிரிலாம் இல்லை. சாதாரணமாக ஒரு நம்ம ஜன்னல் நின்னோம்னா காற்று வரும், அது நார்மல் காற்று. ஆனால் ஒரு டக்குன்னு கொஞ்சம் வேகமாக சல்லுன்னு ஒரு காற்று அப்படி வேகமாக போகும்போது அது உங்கள் பித்ருக்களின் நடமாட்டம். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம், பித்ருக்கள் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா நமக்கு ஏதேனும் கெடுதல் நடக்குமா? பித்ருக்கள் நம்ம முன்னோர்கள், நம்ம வீட்டில் வாழ்ந்து இறந்தவங்க. அவங்க நம்ம நல்லா இருக்கிறதையும் நம்ம கையால் அவங்க சாப்பிட்றதுக்காக மட்டுமே வராங்க. 5வது அறிகுறி, உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி பசுவும் கன்றும் வருது இல்லை மாடு வருது அப்படின்னா அதுக்கு எப்போதுமே உங்கள் வீட்டுக்கு நேராக நின்று சாப்பாடு கொடுத்துருப்பீங்க, அது சாப்பிட்ருக்கோம். ஆனால் பித்ருக்களின் நடமாட்டம் இருந்தால் பசுவும் கன்றும் வாசலின் நேர் எதிரே வந்து உணவு எடுத்துக்கொள்ளாது. நீங்க கொஞ்சம் தள்ளியாவது கொடுத்தீங்கன்னா கூட, ஒரு வாழைப்பழம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா சாப்பிடும். நேர் எதிரே பித்ருக்களின் முன்னால் அந்த பசுவும் கன்றும் உணவு எடுத்துக்காது. பசுக்களின் கண்களுக்கு நம்ம பித்ருக்களின் நடமாட்டம் தெரியும். அதனாலதான் பித்ருக்கள் இந்த வீட்டில் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று விலகி செல்லும். இந்த 5 அறிகுறிகள்ல ஏதேனும் 1-2 அறிகுறிகள் உங்க வீட்டுல இருந்தாலும் பித்ருக்கள் நடமாட்டம் உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு அர்த்தம். மேலும் உங்க வீட்டுல இது போன்ற அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒருவர் வீட்டுல பித்ருக்கள் நடமாட்டம் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க அந்த வீட்டுக்கு நல்லது செய்யறதுக்காகவும் தனக்கான உணவை எடுத்துக்கொள்வதற்காகவும் மட்டுமே வராங்க. வேற ஏதேனும் தீய சக்திகள் இருந்தா நாய்கள் ஊளையிடும்,
வீட்டில் நல்ல சகுனங்கள் ஏதேனும் தெரியாது. ஆனா பித்ருக்கள் நடமாட்டம் இருக்கும்போது தெய்வ நடமாட்டமும் கட்டாயம் இருக்கும். பித்ருக்கள் நம்ம நலனுக்காகவே வராங்க. நம்ம கையால சாப்பிட்றதுக்காக மட்டுமே வராங்க. பித்ருக்களை நினைச்சு தினமும் காக்காக்கு சாகதம் வைக்கும்போது பித்ருக்களின் அருளும் ஆசியும் நமக்கு கிடைக்கும். மேலும் பித்ருக்களுக்கு இந்த 3 அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளில் முறையாக தர்ப்பணம் கொடுப்பது பித்ரு தோஷத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ளும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.